வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. ஸோ அந்த ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது காரத்துக்கு வந்து நான் ஒரு 8 வரமிளகாய் எடுத்து நல்லா கொஞ்சம் தண்ணியில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம். ஸோ நம்ம இந்த சிக்கன் பிரியாணியில் எந்த மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த வரமிளகா தான். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 8 மிளகாய் எடுத்து நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அது ஊறின மிளகாய் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நம்ம ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரு 10 பெரிய பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட சின்ன பல் பூண்டாக இருந்ததுன்னா 20 பல் பூண்டாக எடுத்துங்க. அப்புறம் 2 இன்ச்சு சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி வந்து தோல் சீவி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துடலாம். இதெல்லாமே வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நான் இஞ்சி பூண்டு அப்புறம் வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ வாங்க இப்போ வந்து பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கனமான பேஸ் உள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து குக்கரோட பாட்டம் தான் எடுத்திருக்கேன். பட் நம்ம வந்து லிட்டு யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 இன்ச் சைஸ் அளவுக்கு பட்டை வந்து 2 பீஸ் வந்து சேர்த்துக்கோங்க. கூட வந்து ஒரு 4 வந்து ஏலக்காய், அப்புறமா ஒரு 6 வந்து கிராம்பு, அப்புறம் சின்ன துண்டு வந்து ஜாதிபத்திரி அது சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா எண்ணெயில் வந்து வறுபடணும். அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து எண்ணெயில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து 2 வெங்காயம் வந்து நீட் வட்டத்தில் நறுக்கி சேர்த்துக்கலாம். அதில் அது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா வந்து வறுபடணும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும். ஸோ நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ பாருங்கள், இது மாதிரி வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு அப்புறம் வரமிளகாய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும், அப்புறம் தக்காளி வந்து நல்லா குழையிற வரைக்கும் அடுத்ததாக வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கணும். இதை இப்போ பாருங்கள், நல்லா மசாலாலாம் வதங்கிருச்சு. அதோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு, இஞ்சி பூண்டோட ராஸ்மெல்லாம். ஸோ அடுத்ததாக வந்து இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா இலை சேர்த்துக்கலாம். நம்ம புதினா இலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 kg சிக்கன் சேர்த்துக்கிறேன், ப்ராய்லர் சிக்கன். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1/2 kg சிக்கன் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு அதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர், கெட்டியான தயிர் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து இது தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம சிக்கனை வந்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாசனையும் வந்து கமகமன்னு இப்பயே நல்லா வந்து சிக்கன் வந்து நம்ம மசாலாவில் போட்டு நல்லா வந்து வேக வச்சாச்சு. அடுத்ததாக வந்து இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் மெஷரிங் கப்பில் வந்து 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் 2 கப் அளவுக்கு வந்து சீரக சம்பா அரிசி சேர்த்துக்க போகிறேன். அந்த அரிசி வந்து நான் வந்து முன்னாடியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி மட்டும் நல்லா கழுவி வச்சுருக்கேன், நான் ஊற வைக்கல. ஸோ அந்த அரிசி வந்து இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ 2 கப் அளவுக்கு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சீரக சம்பா அரிசி சேர்த்துக்குங்க. அப்போ தான் இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு இந்த சீரக சம்பா அரிசி தான் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ரெகுலர் பாஸ்மதி ரைஸ்லாம் நம்ம இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்க, நல்லா சீரக சம்பா அரிசி போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து இது கூட வந்து ஒரு அரை எலுமிச்சப்பழம் வந்து ஜூஸை வந்து நம்ம இதில் புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ ஃப்ளேம் வந்து ஹைலே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேம்லேயே வந்து அரிசி அப்புறம் சிக்கன் எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும். அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வற்றிருச்சு. ரைஸும் சிக்கனும் கொஞ்சம் வெந்திருக்கு. இதில் இந்த ஸ்டேஜில் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து மூடி போட்டுடணும். மூடி போட்டுட்டு இது மேலே வந்து ஒரு வெயிட் எடுத்து வச்சிடணும். வெயிட் எடுத்து வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம வந்து சிம்மில் வந்து நம்ம பிரியாணியை வந்து வேக விட்டுறணும். ஸோ நல்லா சீல் பண்ணிட்டு நல்லா வெயிட் வச்சுட்டோன்னா நல்லா சீல் ஆகிடும். அதுக்குள்ளே வர ஸ்டீம்லேயே வந்து நல்லா வந்து நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டுறணும்.
இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் லிட் உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. நல்லா வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் லிட் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு இது. பாருங்கள் சூப்பராக கம்மன்னு நம்ம ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரைஸ்லாம் எவ்வளோ உதிரியாக இருக்குது. வாசனை அப்படியே லிட் ஓப்பன் பண்ணணுன்னா கம்மன்னு இந்த பயங்கரமாக நல்லா அருமையாக இருக்குது. சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. வாங்க இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான கமன்னு ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி நம்ம வீட்லேயே ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.